நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாத பலன்கள். மாத பலனில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாத பலன் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தை பார்க்க போகிறோம். கார்த்திகை மாத ராசி பலன்கள் எல்லா ராசிக்கும் 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, இது எல்லாமே இந்த பொது பலனை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ராசி பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம். நான் இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். சந்திரன்கிறது உடல் காரகன், மனோகாரகன். நம்ம மனதை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான், உடம்பை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான். அதை வச்சு நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் ராசி பலன் சொல்கிறோம். சரிங்களா? லக்னம்ங்கிறது வேறு. லக்னம்ங்கிறது உயிர். ஜாதக கட்டத்தில் பாருங்கள், லான் போட்டிருக்கு லக்னம். இப்போ ஒரு குழந்தை ஜனனமாக இருந்தது, அந்த லக்னத்திலிருந்து என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தசாபதி போயிட்டுருக்கும். அதுதான் உங்களுக்கு 80லேருந்து 85% பேசும். கோச்சார பலன், ராசி பலன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக ராசிக்கு பார்க்குறது வந்து ஒரு 15லேருந்து 20% தாங்க பேசும். சரிங்களா? ஏன்னா எல்லா ராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. மேஷம் முதல் மீன ராசிக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு சில பேர் மேஷ ராசிக்காரங்க இருப்பீங்க, ரிஷப ராசி இருப்பீங்க, கடகராசி, விருச்சிக ராசி, சிம்மம், தனுசு ராசி எல்லாம் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, நடக்காதுங்க. ஏன்னா ஒரு ராசியில் பல லட்சம் பேர், பல கோடி பேர் இருப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் அப்படியே அக்யூரேட்டாக ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. 1 கோடி பேர் ஒரு ராசியில், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ராசியில் வந்து 1 கோடி பேர் இருக்காங்கன்னா அது ஒரு சில பேருக்கு பாருங்கள் 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேருக்கு கரெக்டாக நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாகிடும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ராசி பலன் பார்க்குறது. சரிங்களா? அது ஒரு சில பேருக்கு வந்து செட் ஆகிடும், ஒரு சில பேருக்கு செட் ஆகாது. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க சார், நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, அங்கே கெட்டது நடந்துகிட்ருக்கு, இங்கே கெட்டது சொல்கிறீங்க, நல்லது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நாங்கள் யாரை நம்புறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. யாராக இருந்தாலுங்க ராசி பலன் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20% தான் நிச்சயமாக பேசும். அது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ராசி பலன்கிறது ஒரு பொதுவான பலன். ராசிக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு துல்லியமாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதம் நம்ம கார்த்திகை மாதத்துக்கு பொது பலன் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? என்னென்ன கிரக நிலை மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு வந்து வக்ர நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் இருக்கார், கேது வந்து சிம்மராசியில் இருக்கார், உங்களுக்கு சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசியில் சொந்த வீட்டில் இருக்கார், சூரியன் செவ்வாய் புதன் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் செஞ்சிருக்காங்க, ராகு வந்து கும்பராசிலையும், மீனத்தில் வந்து சனி வந்து ராகு கும்பராசிலையும், மீனத்தில் வந்து சனி வந்து வக்ர நிலையில் மீனராசியில் செஞ்சிருக்காங்க. இதுதான் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 23ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 26ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, டிசம்பர் 5ஆம் தேதி வந்துடும். உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு மிதுன ராசிக்கு போயிடுவார். கடகத்தில் இருந்த குரு மிதுன ராசிக்கு வக்ரமாய் போயிடுவார். சரிங்களா? கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி வரும், புதனோட பயிற்சி, மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி, டிசம்பர் 7ஆம் தேதி வரும், செவ்வாயோட பயிற்சி நடக்கும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும், எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இந்த பொது பலனை நம்ம இந்த கார்த்திகை மாதம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? மேஷம் முதல் மீன ராசிக்கு 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பொதுவான பலனாக இந்த பதிவில், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மகரம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ராசிநாதன் சனி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 3ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறனால ஒரு பக்காவான ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு. சரிங்களா? எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிடும். குரு வேறு உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அது உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு. திருமணத்துக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க, வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கு குரு வேறு 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். இந்த மாதம் டிசம்பர் 5ஆம் தேதி, கார்த்திகை 19ஆம் தேதி வரும். குரு வேறு 6ஆம் இடத்துக்கு போகிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அதாவது 6ஆம் இடங்கிறது கடனை குறிக்கிற இடம், நோயை குறிக்கிற இடம், எதிர்ப்பு குறிக்கிற இடம். அந்த இடத்துல குரு போய் உட்காந்துருக்கிறதுனால கேட்ட கடன் உங்களுக்கு கிடச்சிரும். வேலை குறிக்கிற இடம் இந்த 6ஆம் இடம் தான். அப்போ குரு 6ஆம் இடத்துக்கு போயிட்டாலே நல்ல வேலையை வாங்கி கொடுத்துருவார் உங்களுக்கு. எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்கும், எதிர்பார்த்த கடன் உங்களுக்கு கிடச்சிடும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதாவது இருந்தால் கூட அதிலிருந்து கூட வெளியே வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் இந்த குரு, ஒரு சுமூகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு உங்களுக்கு உருவாக்கி தரும் உங்களுக்கு. சரிங்களா? குரு 6ல் இருந்தாலேங்க, மறைவுஸ்தானத்தில் இருந்தாலே அந்த 6ஆம் இடத்து நல்ல பலனை வாங்கி கொடுப்பார். அதனால் பயப்பட வேண்டாம். பெரிய தொல்லைகளெல்லாம் உங்களுக்கு வராது. பெரிய பிரச்சனையெல்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் அடியோடு ஒழிய போகுது உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா 7.5 சனியெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு வாழ்க்கையை மகர ராசிக்காரங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க. இனி மறுபடியும் பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தியெல்லாம் நடந்துருச்சுன்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஆனால் பொது பலனை பார்க்கும்போது, இந்த மாத பலன் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்குங்க. மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும் உங்களுக்கு. மனசில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிடும். வேலை இல்லைங்க சார், என்ன பண்ணுறது, நாங்கள் கஷ்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடச்சிரும்.
தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு லாபமும் உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி 11லேயும் செவ்வாய் இருக்கார் உங்களுக்கு, சூரியனும் 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு லாபம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பிஸ்னஸ்லையாக இருந்தால் சரி, வேலையில் இருந்தால் சரி, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இல்லை வேலை மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குங்க. செவ்வாய் 11ல் இருக்கார், சூரியனும் உங்களுக்கு 11ல் இருக்கிறனால அதிகாரத்துக்கு உண்டான கிரகம் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறனால அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? கவர்மெண்ட் ஜாப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க, கவர்மெண்ட் ஜாப்புக்காக அந்த கவர்மெண்ட் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரசாங்க வேலை உங்களுக்கு கிடச்சிரும். மனசுக்கு பிடிச்ச வேலையை உங்களுக்கு கிடச்சிரும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு, எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்தில் சூரியன் ஒரு ஜாதகத்தில் கெட்டிருக்கும், ஒரு ஜாதகத்தில் நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்போ சூரியன் நல்லா இருக்கிறவங்களுக்கு அரசாங்க வேலை நிச்சயமாக அந்த மாதம் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? நல்லா இருக்குங்க. இந்த மாதம் வந்து பாருங்கள், மற்ற கிரகங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அங்கே பெருசாக உங்களுக்கு நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது. உங்களுக்கு சுக்கிரன் நல்ல ஒரு இடத்துல இருக்கார். உங்கள் ராசிக்கு ராஜயோக அதிபதி கிரகம் சுக்கிரன்னா நல்லா இருக்கிறனால திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். சுக்கிரங்கிறது ஒரு ஆடம்பரத்துக்கு உண்டான கிரகம். அது ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறனால சொந்த தொழில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்கள் மூலமாக ஆதாயம், பெண்கள்னால் லாபம், பெண்கள் மூலமாக உதவி கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு மகர ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு காமிக்குதுங்க. சரிங்களா? இதெல்லாம் பொதுவான கிரக நிலைகள் தான். உங்களுக்கு கோச்சார கிரக நிலைகள் உங்கள் ஜாதகத்தில், தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த உங்கள் ராசிக்கு அதிபதி எப்படி இருக்கார், சனி எப்படி இருக்கார். ஏன்னா சனி நல்லா இருந்தால் தான் உங்கள் மனசு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஜாதகத்தில் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டு போயிருந்தாலும் மறைமுகமாக உங்களுக்கு சுபகிரகத்தோட தொடர்பில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் சனி மூலமாக உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? ஏன்னா ஆயுள் கொடுக்குற கிரகம் சனி தான். அப்போ உங்கள் ராசி அதிபதி சனி தான். ராசிநாதன் கெட்டு போயிட்டாலே மனசு கெட்டு போயிடும், உடல்பாராகும், எல்லாமே நெகட்டிவாக எல்லாமே கெட்டு போயிடும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, ஏன்னா இப்போ தான் 7.5 சனி முடிச்சிருக்கீங்க, என்ன தசாபுத்தி போகுது, இனி என்னென்ன வாழ்க்கையில் நடக்கும், உங்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன, எல்லாமே உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்குது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள், என்ன நடக்கும், என்ன இனிமேல் நடக்காது, தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.